ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அஷா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன கண்டென்ட் சொல்லி பார்த்தா ஃபார்முலா கார் ரேஸ் நடக்குது. ஸோ இன்றைக்கி போய் பார்க்கலான்னு சொல்லி கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நாங்கள் சாட்டர்டே போகலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ சாட்டர்டே வந்து பார்க்க முடியல. ஸோ ஒர்க் கொஞ்சம் பிஸியாக இருந்தது. சரி சண்டே ஆச்சு போகலான்னு சொல்லி ஆஃப்டர்நூன் பார்த்தோம். ஆஃப்டர்நூனும் சரியான வெயில் இருந்துச்சு. சரி ஈவினிங் அப்புறம் போகலான்னு சொல்லி நைட் ஆகிடுச்சு நாங்கள் கிளம்புறதே. சரி ஆஃப்டர்நூனும் சொல்லி கேட்டோம். ஆஃப்டர்நூன் பார்த்தா எல்லாம் ட்ரையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒர்க் முடிச்சுட்டு நான் வரும்போது ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது பார்த்தேன், அந்த வண்டியோட சவுண்ட் மட்டும் தான் கேட்டுது எனக்கு. ஸோ அங்கே இருக்கிற பர்சன்ட்டு நான் கொஞ்சம் கேட்டேன். ட்ரையல் தான் நடக்குது, ஈவினிங் அப்புறம் தான் வந்து நடக்கும் ரேசிங் சொன்னாங்க. சரி வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்டு படுத்தாச்சு. அதுக்கப்புறம் நைட்டு கிளம்பணும்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்து சொல்லி. நீங்கள் நம்ம வீடியோ சேனல் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து பீச் ரூட் வந்தாச்சு. நம்ம நேப்பியார் பிரிட்ஜு தாங்க பார்த்தீங்களா, அந்த ரூட்டு வரத்துக்கு உள்ள நம்மளுக்கு செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. பீச் ரூட்டும் சரியான பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க போலீஸ். சரின்னு சொல்லி போய் பார்த்தா ஃபுல்லாக அந்த ஷட்டர்லாம் போட்டு ஒன்று கூட நம்மளால் பார்க்க முடியல. நின்று பார்க்குற மாதிரி நினச்சோம், அதை கூட பார்க்க முடியல. சரின்னு சொல்லி அப்படியே நம்ம மெதுவாக கிளம்பியாச்சு. அந்த டைம்லன்னு சொல்லி பார்த்தா ஹெவி டிராஃபிக். ஸோ இன்னைக்கு சண்டேனால நிறைய மக்கள், நிறைய பீப்புள் நிறைய வெளியே வந்திருந்தாங்க. ஸோ அதனால் நிறைய டிராஃபிக் வேறு இருந்துச்சு. சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம ரூட்டும் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி என்ன பண்ணலாம், அது வரைக்கும் நம்ம பீச்சுக்காச்சும் போகலான்னு சொல்லி பீச்சுக்கு போயாச்சு. போய் கொஞ்சம் நேரம் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு சரி வரலான்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், போய் ஒரு 1/2 hour அங்கேயே உட்காந்துட்டோம். சரி அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா அப்போவும் கூட்டம் அப்படியே போல். பட் சண்டேனால ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. பப்ளிக்கும் நிறைய பேர் வெளியே வந்திருந்தாங்க. லேடிஸ், ஜென்ட்ஸ் எல்லாரும் நிறைய பேர் வந்திருந்தாங்க வெளியில். ஸோ சண்டேனால் வந்து மெயின் வந்து கார் ரேஸ் நடக்குது. அதுவும் இல்லாமல் சண்டே வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வெளியே வருவாங்க. அதனால டிராஃபிக் இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்தது. அது ஒரு நல்ல ஒரு வைபாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி மவுண்ட் ரோட் வந்தாச்சு நம்ம. சரி மவுண்ட் ரோட்டில் வச்சு பார்க்க முடியுமான்னு சொல்லி பார்த்தோம். ஃபுல்லாக பேரிகோடெலாம் போட்டு தகரத்தை வேறு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நாங்கள் பார்க்கவே முடியல. அந்த ரூட்டில் நாங்கள் போகும்போது அந்த டைமில் செம்ம சவுண்டு வந்துச்சு. அந்த வண்டி போகிற அந்த வைப் நல்லா இருந்துச்சு அந்த கேட்கும்போது. சரி நின்று பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல பார்க்க கூட கொஞ்சம் கூட ஆப்ஷனே கிடைக்கல. அந்த கார்னரில் போகும்போது நிறைய பேர் நின்று பார்த்துருந்தாங்க. ஸோ அங்கே நிப்பாட்டி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா அந்த சைடில் வந்து போலீஸ் வேறு நின்றுருந்தாங்க. நம்ம பார்க்கக்கூடாது, கொஞ்சம் முன்னாடி போங்க, டிவியில் ஸ்க்ரீனில் ஓடுது, போய் பாருங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நம்ம அங்கே போய் பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு சொல்லி செம்ம வியூவாக இருந்துச்சு. பாருங்கள் நீங்களே. Sheldon Parian and Ruhan Alva, two drivers who know each other so well. They've travelled across the country together. They've raced in so many races together. They've spent time together. Must have shared a room together. Must have given exams together. They know each other so well. Today, they can take their friendship to another level and take it to the Chennai Formula Racing Circuit where they race underneath the lights and fight against each other. But this two-way battle is going to turn into a triple threat because Hugh Barter has finally arrived. Ruhan's got to make a move here because otherwise Hugh Barter is going to be on his tail and getting past him. He's made 11 spots in the span of just a few laps. 11 places. Hugh Barter, and make that 12 and 13 coming up because Hugh Barter, number 68, is on the back of Ruhan Alva and Sheldon Parian. Cue the Jaws music, ladies and gentlemen. The shark is here to eat. Barter closing up to Ruhan Alva. Is he close enough to make a move? The answer to that question is yes. He's going to the outside. That is break. Victoria pass for the lead, by the way. Akhil Alibai moves up. Hugh Barter is now fighting against Ruhan Alva. This is the battle for fourth, but we have a new leader. The South African Akhil Alibai comes up to P1. Redemption complete. See that both come up. Hugh Barter and Akhil Alibai. Akhil Alibai making the move stick. Hugh Barter will wait. He knows there's plenty of time left. 60.5 minutes and a lap. Hugh Barter can already see the leaders. And that's why he does not have to rush this. Make a smart move. Think about it. Because there is the trail. Akhil Alibai is within sight of Hugh Barter. Can Hugh Barter have the patience? Sometimes drivers in the midst of trying to get the best result possible can overdrive themselves. There's a yellow flag out. There's a replay of what exactly happened. This is Isaac Demelweek locking up and going to the barrier. It's a strange part of the circuit to finish. Because it's a weird line that he's picked and just clearly outpicked himself. But the battle to watch is out in front. Ruhan Alva's lost ground. Ruhan Alva's lost a lot of ground. That is the problem. And Hugh Barter seems to have got the measure of it. Waiting to see where he is. Because Hugh Barter seems to not be in the mix either. Hackney had a moment.
dropped off. And for my next trick, I'll make Hugh Barton vanish, says the writer of this script. Something weird has happened. Hugh Barton is dropping down the timing screen. Where is he? Where is the winner of the last race? Hugh Barton is dropping down. This opens up a window of opportunity. All the drivers know he's the fastest on the track, but now that he's not where he was previously, this opens the door. Akhil Alibai, if he knows this, will be smiling from ear to ear. His biggest rival has been put aside, but this race is not done. Hugh Barton will finish P5. A massive word to Alba Buru, the 15-year-old from Denmark, will be the highest placed rookie driver and will therefore be a part of the podium celebrations. And that is a massive, massive occasion for her and the Speed Humans getting team. But there it is, Akhil Alibai, with him Gideon with them Jaden Faryad, the podium finishers of the Indian World Cup. The drivers are going to be having a picture of this day hung up on their bedroom wall saying that, oh guys, I was here, I was facing him. Nobody's going to have a bigger picture and a more memorable picture than Akhil Alibai. The redemption story is complete. A couple of hours ago, Akhil could not even take part in the first race. He was wondering, what's just happening? What's wrong with my car? That's part of motorsport. The equipment is just as important as the driver, and sometimes the uncontrollables can be uncontrollable. But what you can control is your driving, is your performance, and Akhil has taken the opportunity and grabbed it by the scruff of his neck and has taken such a big and such a vital win. That puts him right back in the mix for the championship fight in the Indian thing. He's still not confirmed for the next one. We don't know if he's going to be here in 2 weeks' time in Coimbatore. But well, what the result? And that's one of the slides as well. The button goes. Over camera, there it is. Chris Cox, he likes it. He says, "Yep, thank you, thank you, thank you." After not starting the previous race, he's put the car right where it needs to be. And that is P1 at the end of a night race. Mr. Alibai, what have you done? What a big, big win. He's only 17, by the way. He can't even legally drive a road car around anywhere, but he still gone out and lit up the streets of Chennai. Look at the joy on his face. Akhil Alibai can now call himself a race winner in the Indian Formula 4 Championship. Looks a bit like relief from the moment. The day he's had, I think he's just relieved to turn up in front. And he knows that he's been through the lifeline as well. Given what happened with Hugh Barton, given all the chaos behind him, he just put his head down and said, let me put in a good match. Let me stay consistent, keep my nose out of trouble, and I'll find myself in the winner's circle. You know what I find very impressive? Even in that first race when Akhil Alibai finished third, he told all of either it was Shruti or Xerxes, I don't remember which one, but he basically said to them, I want to be doing the best I can. Consistency is all that matters to me. I want to be nailing every apex all the time, nailing all the race results, and putting my processes correctly. This is what he's done today as well. I think a big part of a racing driver, as much as bravery and raw talent is hitting your check markers and always doing the right things at the right time, not crashing, putting in consistent lap times, bringing the car to the finish line, doing everything correctly. Operationally correct is a term that Javier Lambiasi uses so often to Max Verstappen when he does a race. This is what operationally correct means. I really like this moment as well. A 15-year-old Alba is the highest placed rookie in the entire race. Let's hear from some of our race winners. Alba, what a job she's done. She finds herself on the podium. But let's find out who we've got down pit side. Akhil Alibai on P1. What a fabulous long race, I must say. Your first ever win in F4 Indian Championship right now. How does it feel to finally win at P1? Honestly, I have no words. I mean, it means so much to me. And it was quite a difficult race. I didn't have a best of start, and I had to come back from P4 to all the way to P1. I mean, there was a few risky moves over there, but I guess they will pay off at the end. When the safety car was a bit worried, I was just hoping that the last lap was coming soon and the race would continue. 15 ரேசிங் வேறு நடந்தது. ஸோ அது பார்த்தோம், நிறைய ஆக்சிடென்ட் வேறு ஆயிடுச்சு. 2 கார் வேறு அந்த யூட்டர்ன் பண்ணும்போதுன்னு சொல்லி பார்த்தாலே அந்த இடத்துல அந்த யூட்டர்ன் பண்ணுற இடத்துல பார்த்தா அந்த கார் வேறு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அந்த வீடியோ காமிச்சாங்க எங்களுக்கு. ஸோ அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. அது நான் லைவில் பார்க்கும்போது அவ்வளோ ஸ்பீடில் வந்திருப்பாங்க சொல்லி அது யோசித்து பார்த்து நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு லேடிஸ் வேறு வந்து ஓட்டியிருந்தாங்க. அதில்
இந்த லாஸ்ட்டில் அந்த க்ளோசிங்கில் பார்த்தா அந்த ஹெல்மெட் கட்டணும்னு சொல்லி பார்த்தா அந்த ரேசர்னு சொல்லி பார்த்தா லேடிஸ் இருக்காங்க. ஸோ ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, லேடிஸ்லேயும் இருக்காங்களான்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்து நம்ம கிளம்பலாம்னு சொல்லி அப்படியே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ஃபார்முலா கார் ரேஸ் வந்து பார்த்தீங்களான்னு சொல்லி எங்கேருந்து எந்த பிளேஸ்லேருந்து வந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம பார்த்தாச்சு, நல்ல ஒரு வைபாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு. போகும்போது அப்படியே ஸ்லோ மோஷனில் பார்த்துட்டு இருந்தோம். எதாவது லைவில் எதாவது கார் பார்க்க முடியுமான்னு சொல்லி பார்த்தோம். பட் எங்களுக்கு ஆப்ஷன் இல்லை, பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தான் அந்த மாதிரி லைவில் கார் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கார் ரேஸ்ன்னு சொல்லி பார்த்தா நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பீச், நம்ம தீர்த்திடல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஒரு செகண்ட்லையும் அந்த கார் வந்து அந்த போகிற ஸ்பீடுன்னு சொல்லி பார்த்தா அந்த செம்மையாக இருந்துச்சு அந்த சவுண்டு. ஸோ நாங்களும் லைவில் போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா நிறைய இடத்துல ஸ்க்ரீன் தான் போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்க்ரீனில் தான் பார்க்குற மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வியூவே நல்லா இருந்துச்சு நாங்கள் பார்க்கும்போது. அங்கங்கே கேமராமேன் நின்றுருந்தாங்க, அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் தான் நடந்துச்சு. ஸோ 10 o'clock ரேசிங் முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட்.